கிறிஸ்மஸ் வந்துட்டா போதும் நம்ம சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாரு. கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ போய் நின்றுவாரு. டிசம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு திருநெல்வேலியில கிறிஸ்தவ பெருவிழா நடக்குது. கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்த விழாவை நடத்துறாங்க. அதுக்கு தலைமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ வாழன்றா வண்டியில ஏறுற மாதிரி நான் தலைமை ஏற்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறது. இந்துக்கள் பண்டிகை வந்தா இந்த கேரக்டரை நீங்க பார்க்கவே முடியாது, அப்ஸ்கண்ட் ஆயிடும். இதே கிறிஸ்துவ பண்டிகை இஸ்லாமிய பண்டிகை வந்தது அப்படின்னா முன்னாடி வந்து வாழ்த்து சொல்றதோட மட்டும் இல்லாம அவங்க நடத்தக்கூடிய விழாவுக்கும் போய் நின்று தலைமெல்லாம் தாங்கும். இன்னும் இந்த கேரக்டர் என்ன நம்பிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி எல்லாம் ஆக்டிங் போட்டா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க, அந்த 12% ஓட்டை வந்து நம்ம அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. டங்குவார் அந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் கிட்ட யாராவது சொல்லி புரிய வைங்க. எவ்வளவு நாள் தான் இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி இங்க இருக்க சிறுபான்மையினர் ஓட்டை வாங்க முடியும்? இப்ப எல்லாம் ஜென்சி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, இனிமே ஏமாத்த முடியாது. நீங்க வேணா பாருங்க, 2026 தேர்தலில் இந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு இல்ல, அது நடக்கும்.